வணக்கம்ங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த காமன் மேன் செந்திலின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பதிவு போடலான்னு இருக்கேன்னாக்கா, இப்போ வந்துட்டு இந்த நிறைய போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய மகளிருங்களுக்கெல்லாம் நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்தது, பாலியல் வன்கொடுமையில் நிறைய நடந்தது, வாரத்துக்கு ஒன்றுலாம் நடந்தது. அதனால தான் டிவிகே தலைவர் வந்துட்டு முதலமைச்சர் வந்து விஜய் சார் வந்துட்டு ஒரு எஸ்ஓஎஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு சிங்கப்பெண்ணுன்ட்டு ஒரு மகளிர் போலீஸ் டீமே ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுபடி அவங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு என்னோட சின்ன ஒரு இது நடந்துருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதை இதில் பதிவு பண்ணலான் இருக்குங்க. அந்த மகளிர் டீமு, மகளிர் போலீஸ் குழு கண்டிப்பாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக இது என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அது எதுவும் நடக்காமல் பார்த்துப்பாங்க. அதை தவிர்த்துட்டு சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ரிமோட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா, இந்த மாதிரி பெண்கள் மாட்டிக்கிட்டாங்கனாக்கா, அதுக்கான ஒரு சொல்யூஷனாக கூட இது இருக்கலான்னு எனக்கு தோன்றது அஸ் அ காமன் மேனா. இது சாத்தியமே இல்லையான்றது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பள்ளிகள்ல இருந்தே வந்துட்டு இந்த தற்காப்பு கலை, அதாவது இங்கிலீஷ்லேயோ கராட்டேலையோ இல்லை தமிழ் வழி தற்காப்பு கலையோ பள்ளிகள்லேருந்து இந்த மகளிர்களுக்கு ஒரு பிடி பீரியட் நடக்கிற மாதிரி அதுக்கு தற்காப்பு கலைக்கான ஒரு பீரியட் மாதிரி ஒன்று நடத்தி அதுக்கு அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அது ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி சுச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க எப்படி அவங்கள காத்துக்கலான்றது பண்ணாக்கா அது அந்த ஒரு இது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்க கொஞ்சம் தைரியமாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கை அந்த இது தருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் போலீஸ் மூலியமா வந்து அவங்க இவங்களை இது பண்ணிட்டு இவங்களை காப்பாற்றி அதுக்கப்புறம் அடுத்த சுச்சுவேஷன் அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போகிறது அவங்க தான். அதனால அந்த ஒரு மகளிருக்கான தற்காப்பு கலையோ, அதாவது கராட்டே சைட்லேயோ இல்லாட்டி தமிழ் வழியோ அது வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லையும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க. அது ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ரிமோட்ல தான் ஒரு பொண்ணு மாட்டிட்டாங்க. அவங்க அந்த நேரம் 2-3 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவு அது தெரிஞ்சிருந்தாக்கா, ஒரு கிவ் அப் கொடுக்காம அவங்க ஒரு என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்க கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். அதாவது நல்லா தரவா தற்காப்பு கலை தெரிஞ்சாக்கா. இதுவே ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக சமாளிச்சிடலாங்க. அந்த ஒரு தற்காப்பு கலை கண்டிப்பாக ஒரு விமனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக தப்பிச்சிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ரூரலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் வீட்டில் எல்லாத்தோட்டு வெளியில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதனால ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜும் சரி இது பேசிக்லேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துட்டு அவங்கள பண்ணாக்கா அவங்க கொஞ்சம் மன தைரியமாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் போல்டாகவும் இருப்பாங்க. அது பண்ணலாங்க. ஏன்னாக்கா இன்னைக்கு 1500 கோடி ஊழல்ன்றாங்க, 850 கோடி ஊழல்றாங்க, 800 கோடி ஊழல்ன்றாங்க, ஒரு ஸ்கீம்ஸ்ல ஊழல்ன்றாங்க. அதெல்லாம் சாத்தியமாகும் போது இந்த விஷயத்துக்காக கவர்மெண்ட் பணத்தை ஒதுக்கி பண்ணாக்கா இது சாத்தியம்தான். எந்த ஒரு விஷயம் இதெல்லாம் சின்சியரான விஷயம், இதெல்லாம் டு த கோர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்துட்டு இதுக்கான தீர்வு கிடைக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா எனக்கு தோன்றது. அதனால இதை பதிவு பண்ணணும்னு பண்றேன். இது வந்துட்டு யாராவது டிவிகே தோழர்களோ இல்லை யாராவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க தலைமைக்கு பரிசீலனை செஞ்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மகளிர் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் வந்துட்டு விஜய் சார் தான் வச்சிருக்காரு, முதல்வர் விஜய் தான் வச்சிருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா சப்போஸ் இது சாத்தியம்னா நல்லது நடக்கிறது. அதனால தாங்க நான் சொல்ல வந்தேன். இதாங்க இந்த பதிவோட சாராம்சம். இதுதான் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாக்கா கமெண்டில் என்ன லீவ் பண்ணுங்கள், என்ன ரீசன்றதுக்காக. ஏன்னா இது எல்லாருக்கும் ரீசனாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது அப்பார்ட் ஃப்ரம் அரசியல் அதெல்லாம் தாண்டி இது எல்லாருக்கும் இது ஒரு நல்ல விஷயமா போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆனால் நன்றி, வணக்கம். அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். சப்போஸ் இது நடந்து இந்த மகளிருக்கெல்லாம் நடந்து அவங்க நல்லபடியாக அவங்க கற்றுக்கிட்டாங்கனாக்கா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்க கணவன்மார்கள் வந்து என்ன பிரச்சனை பண்ணுறாங்கனாக்கா கூட அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கலாங்க. அவங்கள அந்த அளவு ரெடி ஆகிடுவாங்க அவங்க. சப்போஸ் இது நடந்தாக்கா அதாங்க. நன்றி, வணக்கம். காமன் பண்ணி நன்றி, வணக்கம்.